ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் எ பார்ட் ஆஃப் யூ. இது வந்து ஓடிடி தளத்தில் கிடைக்குது. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்டிக் சீக்வன்ஸில் ஒரு வந்த படம் இது. இதை இயக்குனது பார்த்திங்கன்னா சி எக்லேண்ட், எழுத்தாளர் வந்து மைக்கேல் ஹாமில்டன். நடிச்சவங்க பார்த்திங்கன்னா ஃபெலிசியா மேக்ஸிம், இவங்க தான் வந்து ஆக்னஸ் கேரக்டர் நடிச்சிருக்காங்க. எட்வின் ரைட்டிங்னு நோயல்ன்ற இவங்க 2 பேர் முக்கியமான கேரக்டரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாரா லார்சன், ஜூலியன்ற கேரக்டர், ஜடா எக்ரோல், கரீனான்ற கேரக்டர் முக்கியமான கேரக்டர் இவங்க தான். மற்றபடி எல்லாம் வந்து ஒரு துணை நடிக்க மாட்டான். எஸ்தர் அது மாதிரி கேரக்டர், எஸ்தர் இங்கேன்றதுலாம் இவங்க அக்கா. அந்த ஆக்னஸ்ன்ற தான் அந்த படத்தோட முக்கியமான ஹீரோயின். அவங்களோட அக்கா வந்து ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட்டு. இவங்க வந்து காலேஜில் வந்து இருப்பாங்க. அப்போ வந்து இந்த படத்தோட இதே வந்து பார்த்திங்கன்னா 16 வயதுல மாதிரி எப்படி கிராமத்தில் இருந்தோ அது மாதிரி ஒரு சிட்டியில் நடக்குது. அவ்வளோதான். டேட்டிங் பண்ணுறாங்க நோயல்கிட்ட. அவன் ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா டேட்டிங் எல்லாம் முடிஞ்சோடனே விட்டு போயிடுவான். அப்புறம் வந்து பப்பில் பார்த்து கேட்பா, இல்லை எனக்கு வந்து ஏன்னு தெரில, ஒன்றும் எனக்கு செட் ஆகலை அப்படின்னா, இது உனக்கு அப்பயே ஆயிருக்கணும், டேட்டிங் முன்னாடியே ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் வந்து இந்த வாழ்க்கையில் பெரிய ஆளானால அவள் நினச்ச ட்ரீம் வந்து ஒர்க் அவுட் ஆச்சான்றது தான் படத்தோட கதை. கடைசியில் வந்து இவன் நினச்ச மாதிரியே ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு பெரிய லெவலில் வந்துடுவாள். இதுதான் படத்தோட கதை. இது வந்து கேமரா, மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது படம் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். கடைசியில் வந்து அந்த ஒர்க்கில் வந்து அந்த தேட்டர் ஆர்டிஸ்ட் ஒர்க்கில் வந்து அவள் அச்சீவ் பண்ண மாதிரி படம் முடியும். இது வந்து ஒரு நல்ல படம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய படம் வந்தது. இப்போ இந்த வருஷமே போன இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய படம் வந்து லவ் அகெயின், லவ் லைஃப், எனிஒன் பட் யூ, அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்பின் ரவுண்ட் மீ, இது மாதிரி படம்லாம் கேட்டகரியில் லவ் அகெயின், இந்த பிரியங்கா சோப்ரா நடிச்சது. ஸோ இது மாதிரி படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொமான்ஸ் பேஸ்டு படம் தான். மெல்லிய காதல், ரொமான்ஸ் இருக்கிற மாதிரி படங்கள். ஸோ அதுவும் நீங்கள் உங்களுக்கு டைம் கிடச்சா பாருங்கள். இந்த படமும் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம், அதாவது மெச்சூர்டு அடல்ட்டு பார்க்க வேண்டிய கண்டென்ட் உள்ள படம் தான் இது. ஸோ பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.